கருப்பை புற்றுநோயின் அறிகுறிகள் என்ன? என்னென்ன அறிகுறிகள் இருந்தால் நம்ம உடனடியாக மருத்துவரை போய் அணுகணும் அப்படின்ற சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம மிகவும் தெளிவாக பார்ப்போம். வணக்கம், நான் டாக்டர் ஆனந்த், சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட் அண்ட் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜன். முதல்ல நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கருப்பை புற்றுநோய் ரெண்டாக பிரிப்போம். அதாவது கருப்பைக்குள்ளார வர புற்றுநோய் 1, கருப்பை வாய் புற்றுநோய் 2. அதாவது கருப்பைக்குள்ளார வர புற்றுநோயை யூட்ரைன் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். கருப்பை வாயில் வர புற்றுநோய் நம்ம வந்து செர்விகல் கேன்சர்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டையும் நீங்கள் வந்து எப்பவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஏன்னா ரெண்டுத்துக்கான காரணங்கள், ரெண்டுத்துக்கான அறிகுறிகள், ரெண்டுத்துக்கான வைத்தியங்கள், அதே மாதிரி கியூர் ரேட், குணமாகத்துடைய சாத்தியக்கூறு எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ யூட்ரைன் கேன்சர்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டு, செர்விகல் கேன்சர் அதாவது கருப்பை வாய் புற்றுநோய்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கருப்பை புற்றுநோய் அதாவது யூட்ரைன் கேன்சர்னால வரக்கூடிய சிம்டம்ஸ், அதாவது என்னென்ன அறிகுறிகள் இருந்தால் கட்டாயம் டிலே பண்ணாம நம்ம ஆன்காலஜிஸ்ட் போய் பார்க்கணும் அப்படின்றத இதை நம்ம பார்க்க போறோம். நம்பர் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங். ஸோ மெனோபாஸ் அப்படின்னா நமக்கு நிறைய பேருக்கு தெரியும், மாதவிடாய் சுழற்சி நின்ன பிறகு இருக்கிற பீரியட் தான் போஸ்ட் மெனோபாசல் பீரியட்னு சொல்லுவோம். அதாவது எல்லா பெண்களுக்கும் வித்தியாசமா ஒரு 12 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் மாதவிடாய் சுழற்சி நடந்து கொண்டிருக்கும். ஒரு 50 வயசு ஆகும்போது அது டோட்டலாக ஸ்டாப் ஆயிடும். ஸோ அந்த மாதவிடாய் சுழற்சி நின்று தொடர்ந்து ஒரு வருஷம் இல்லாமல் இருந்தால் நம்ம வந்து போஸ்ட் மெனோபாசல் பீரியடை அந்த விமன் வந்து ரீச் ஆகிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி மெனோபாஸ் அட்டைன் பண்ணிட்டு ஒரு சில வருடங்கள் எதுவும் மெனோபாஸ் இல்லாமல் இருக்கும், லைக் மென்ஸ்ட்ருவல் இல்லாமல் இருக்கும். சடனாக ஒரு நாள் பார்க்கும்போது ஒரு ஸ்பாட்டிங் ஆர் ப்ளீடிங் பேவின்னு சொல்லுவோம். அதாவது திடீர்னு பார்த்தா ஒரு நாள் மட்டும் லேசாக வந்து மென்ஸ்ட்ரேஷன் ஆனதுக்கான ஒரு அறிகுறி இருக்கும். அதை தான் வந்து போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங் சொல்லுவோம். ஸோ யூட்ரைன் கேன்சர் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த விமனுக்கு வர மெயின் அண்ட் ஃபர்ஸ்ட் சிம்டம் இதுதாங்க. ஸோ இந்த மாதிரி போஸ்ட் மெனோபாசல் பீரியட், அதாவது மாதவிடாய் சுழற்சி நின்று சில வருடங்கள் கழிச்சு திடீர்னு ஒரு நாள் வந்து ப்ளீடிங் ஆயிடுச்சு அப்படின்னா கட்டாயம் எந்த ஒரு காரணத்துக்கும் டிலே பண்ணாம நீங்க ஒரு மருத்துவரை போய் அணுகணும். ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்க நம்ம போஸ்ட் மெனோபாசல் ஃபீமேல், அதாவது மாதவிடாய் சுழற்சி நின்னவங்களுக்கு என்ன அறிகுறின்றதை பார்த்தோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த மாதவிடாய் சுழற்சி நடந்து கொண்டு இருக்கும் ஃபீமேல், அதாவது 50 வயசு 45 வயசுக்கு உள்ளார இருக்கவங்களுக்கு என்ன அறிகுறி இருந்தால் நம்ம கான்சியஸா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இன்டர் மென்ஸ்ட்ருவல் ப்ளீடிங்னு சொல்லுவோம். அதாவது வழக்கமாக ஒருத்தருக்கு வந்து ஒரு 28 டேஸ் ஒன்ஸ் வந்து நமக்கு மென்ஸ்ட்ரேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, திடீர்னு பார்த்தா அந்த 28 டேஸ்க்கு நடுவில் ஒரு 10th டேவோ 15th டேவோ ப்ளீடிங் வருது அப்படின்னா அகைன் இட் இஸ் ஒரு அப்நார்மல் சைன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு உங்களுடைய டாக்டரை பார்த்து பரிசோதனை செஞ்சுக்கணும். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஹெவி அண்ட் ப்ரொலாங்டு ப்ளீடிங்னு சொல்லுவோம். அதாவது மென்ஸ்ட்ரேஷன் அந்த மாதவிடாய் சுழற்சி தேதிப்படி கரெக்டாக தான் நடந்துட்டு இருக்கு, பட் அதில் ஒரு சில மாற்றங்கள் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக இருக்கிறத விட ஒரு அப்நார்மலா நிறைய ப்ளீடிங் ஆகுது. ஒரு சில டைம் கிளாட்ஸ், ரத்த கட்டிகளாகவே வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஸ்டெயின் ஆகுது அப்படின்னு இருந்தாலோ, அல்லது வழக்கமாக வந்து 3 days இல்லை 4 days தான் வந்து மென்ஸ்ட்ரல் ப்ளீட் இருக்கும். ஆனால் திடீர்னு பார்த்தா லாஸ்ட் 2-3 சைக்கிள்ஸா ஒரு 6 days 7 days வரைக்கும் ப்ரொலாங் ஆகுது அப்படின்றது இருந்தாலும் அதுவும் ஒரு அப்நார்மல் ஒரு சிம்டம் தான். அந்த மாதிரி இருந்தாலும் கட்டாயம் நீங்க வந்து மருத்துவர் வந்து பார்த்துடணும். 4வது விஷயம் பார்த்தீங்கன்னா வெஜினல் டிஸ்சார்ஜ். ஸோ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ரேஷன் ஆகிறவங்களும் சரி, இல்லை போஸ்ட் மெனோபாசல் பீரியட்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கவங்களும் சரி, வெஜினா வழியா டிஸ்சார்ஜ் வரலாம். அதாவது வாட்டரி டிஸ்சார்ஜ் இருக்கலாம், வெறும் ஒரு தண்ணி மாதிரி வரலாம். அப்படின்னா ஒரு சில டைம் ஈவன் ஃபவுல் ஸ்மெல்லிங் ஒயிட் டிஸ்சார்ஜ்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஒரு அப்நார்மல் ஸ்மெல்லோட ஒரு வெள்ளைப்படுதல் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு ரேரா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீல் மாதிரி பஸ் மாதிரி கூட ட்ரெயின் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி அப்நார்மலா வெஜினல் டிஸ்சார்ஜ் இருந்தாலும் உடனே நீங்க மருத்துவரை அணுகணும். அடுத்த அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா லோவர் அப்டாமினல் பெயின். ஒரு மாதிரி கீழ் வயிற்றுல அப்நார்மலா ஒரு டல் ஏக்கிங் பெயின், ஒரு ஒரு பெயின் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு அப்படின்னாலும் அது கருப்பையில ஏற்படும் புற்றுநோய் அல்லது ஒரு சாதாரண கருப்பை தொந்தரவுடைய குணம் இருக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் நம்ம மருத்துவ அணைக்கு பரிசோதனை செய்து கொள்ளாம டிலே பண்ணக்கூடாது. 6வது விஷயம் பார்த்தீங்கன்னா பேக் பெயின். ஸோ இந்த கருப்பையில வர புற்றுநோயினால பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு கீழ் முதுகுல, நடுமுதுகுல இருக்கலாம், முதுகுல 2 பக்கம் இருக்கலாம், பின்புறமா ஒரு மைல்டு பெயின், லேசா ஒரு வலி இருந்துட்டே இருக்கலாம். அப்படி இருந்தாலும் கண்டிப்பா உடனே நம்ம மருத்துவரை பார்க்கணும். 7வது விஷயம் பார்த்தீங்கன்னா டிஸ்பரோனியான்னு சொல்லுவாங்க. டிஸ்பரோனியானா உடலுறவு செய்யும் பொழுது ஒரு அப்நார்மலா ஒரு வலி ஏற்பட்டாலும் அது ஒரு சிலருக்கு புற்றுநோய், அதாவது கருப்பை புற்றுநோயோட அறிகுறியாக இருக்கலாம். அடுத்தது 8வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரினரி ஆர் டீஃபிகேஷன். அப்போ ஒரு அப்நார்மலா ஒரு சென்சேஷன் ஆர் பெயின் இருக்கலாம். அது யூரின் போகும்போதும் சரி, இல்லை மோஷன் போகும்போதும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா லேசா ஒரு வலியோ இல்லை டிஸ்கம்ஃபர்ட்டோ இருக்கலாம். ஸோ இந்த 8 விஷயங்களை தான் கருப்பை புற்றுநோய்க்கான அறிகுறிகள்.
இது போன்ற அறிகுறிகள் ஏதாச்சும் இருந்து அப்படின்னு சொன்னா நீங்க உடனே பயப்பட வேண்டாம். இதுல இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கவங்கள நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு சாதாரண ஒரு கருப்பை இல்ல ஒரு சாதாரண ஃபைப்ராய்ட் கட்டியோ அல்லது ஒரு கருப்பை சுற்றி இருக்கிற இடத்துல ஒரு இன்ஃபெக்ஷன் பிஐன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் அது சாதாரண தொந்தரவாக தான் இருக்கும் அப்படின்னு நம்மளா பரிசோதனை செய்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது. கட்டாயம் உடனடியாக மருத்துவரை அணுகி அதுக்கான பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் முக்கியம். இது போல கருப்பை புற்றுநோய், அதுக்கான காரணங்கள், அதுக்கு வந்தா என்ன பரிசோதனை செய்துக்கணும், அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்ற நிறைய விஷயங்கள் உங்களுடைய தெளிவுக்காகவும் உங்களுடைய அவேர்னஸ்க்காகவும் நம்ம நிறைய வீடியோல போட்டிருக்கோம். ஸோ இதை பத்தி ஃபாலோ பண்றது உங்களோட சேனல்ல செக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.